லட்சுமி வாஸ்து டிப்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை. நண்பர்களே, இந்த வாக்கியம் ஒரு பேச்சுக்காக சொல்லப்பட்ட வாக்கியம் கிடையாதுங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அப்பவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையாரை வலம் வரும்போது பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு சிலிப்பா இருக்குங்க. கிரிவலம் போகும் பக்தர்கள் ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது சாதாரண வாக்கிங் மாதிரியோ இல்லாட்டி உடற்பயிற்சி மாதிரியோ கிடையாதுங்க. இது நம்மளோட மனசையும் உடலையும் சுத்தம் படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக தேடல். உண்மையை சொல்லணும்னா நம்மள பல பேர் பக்தியோட தாங்க இந்த திருவண்ணாமலைக்கு போவோம். அங்க போய் கிரிவலமும் செய்வோம். ஆனா அப்ப நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளால கிரிவலம் செய்யறதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்குங்க. நம்ம முன்னோர்களின் கூற்றுப்படி கிரிவலம் போகும்போது நாம எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும், என்ன மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதற்கு முன் நீங்கள் கிரிவலம் போயிருக்கீங்களா? உங்களோட அனுபவத்தை அவசியம் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. முதல்ல கிரிவலம் போகிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணுங்க. பலரும் நினைக்கிற மாதிரி திருவண்ணாமலை அப்படிங்கிறது சாதாரண மண்ணும் கல்லும் கலந்த கலை மட்டும் கிடையாதுங்க. சைவ முறைப்படி பார்த்தோம்னா சாட்சாத் அந்த சிவபெருமானி இங்க மலை வடிவில் அமர்ந்திருப்பதா ஐதீகம் சொல்லப்படுதுங்க. நம்ம முன்னோர்கள் ஏன் கண்டிப்பா கிரிவலம் போகணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மலையில நிறைய மூலிகை செடிகள் இருக்குங்க. இந்த மலையை நம்ம சுத்தி வரும்போது அங்க இருக்கக்கூடிய மூலிகை காற்று நம்ம மேல படும். அந்த சமயம் நமக்கு ஒரு விதமான ஆன்மீக அதிர்வுகளும் மூலிகை காற்றின் மூலமா உடல் ஆரோக்கியமும் கிடைக்குங்க. நாம இந்த மலையை சுத்தி வரும்போது அந்த மூலிகை காற்றை சுவாசிப்போம். இந்த மலையில ஒரு தனித்துவமான அதிர்வும் இருக்கு. இது நம்மளோட மனதை பலப்படுத்தும். இப்படி நீங்க இந்த மலையை சுத்தி வரும்போது உங்களோட மனதுக்கும் உடலுக்கும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்குங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்களும் ஞானிகளும் கண்ணுக்கு தெரியாத வடிவில் இந்த மலையை சுத்தி வராங்களாம். அதையால கிரிவலம் போகும்போது ஏதோ வாக்கிங் போற மாதிரி நினைக்காம, நீங்க சிவன் கோவில் கருவறைக்கு போகும்போது எப்படி அமைதியா நின்று சாமி தரிசனம் செய்வீங்களோ அதே மாதிரி அமைதியா நம்ம கிரிவலம் போகணுங்க. கிரிவலம் போகும்போது நம்ம பண்ணக்கூடிய முதல் தவறே இதுதாங்க. ஏதோ ரன்னிங் ரேஸ்ல போற மாதிரி வேக வேகமா போவோம். ஆனா ஆன்மீக முறைப்படி கிரிவலம் போகும்போது ரொம்பவும் அமைதியாகவும் நிதானமா தாங்க போகணும். நம்ம முன்னோர்கள் இதற்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க. எப்படி கர்ப்பிணி பெண் தன்னோட வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிமேல் அடி வைத்து மெதுவா நடந்து வராங்களோ, இதே மாதிரி தான் நாமளும் இந்த மலையை சுற்றி வரணுமாங்க. இந்த மலையை சுற்றி நிறைய மூலிகை செடிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்தோங்க. நீங்கள் மெதுவாக நடக்கும்போது உங்களோட சுவாசம் சீராகும். இந்த மூலிகை காத்தானது முழுமையாக உங்களோட நுரையீரலுக்குள்ளே போக நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. ஆகையால் இப்படி நடக்கும்போது உங்களோட உடலானது தெம்பாக மாறும். அதே சமயம் நீங்கள் வேகமாக நடக்கும்போது உங்களுக்கு மூச்சு தான் வாங்குமே தவிர அந்த புனிதமான காத்தோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்காங்க. நாம கிரிவலம் பண்ணும்போது அடுத்து பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான தவறு என்ன தெரியுமா? தேவையில்லாம பேசிக்கிட்டே நடக்கிறது. பொதுவா இந்த கிரிவலத்துக்கு நிறைய நண்பர்களும் சொந்தக்காரங்களும் தாங்க வருவாங்க. அவங்க தங்களுக்குள்ளேயே அரசியல் பத்தியும் சினிமா பத்தியும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இந்த மலையை வலம் வருவாங்க. இந்த மாதிரி நம்ம நடக்கும்போது 2 விதமான பிரச்சனைகள் நமக்கு வர வாய்ப்பு இருக்குங்க. ஒன்று, நீங்கள் பேசிக்கிட்டே நடக்கும்போது உங்களோட உடலில் இருக்கக்கூடிய சக்தியானது குறைஞ்சு போயிடும். 2வது, நம்மளோட மனதானது சிவனை நினைக்காம உலக விஷயங்கள்ல அலைப்பாய நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஆகையால் அடுத்த முறை நீங்கள் கிரிவலம் போகும்போது முடிந்த வரைக்கும் ஓம் நமசிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை மெதுவாக உச்சரித்தபடியோ இல்லாட்டி மகாதேவனை மனதில் நினைத்தபடியோ கிரிவலம் போகும்போது அதற்கான பலனானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கிரிவலம் போகும்போது ரோட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை சாப்பிட்டு குப்பையை அப்படியே வீசிட்டு போயிடுறாங்க. சிவபெருமான் தான் மலை வடிவில் எங்கே அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நாம் நம்புகிறோம். அப்படி இருக்கும்போது கிரிவல பாதையில் சாப்பிட்டு போடக்கூடிய தட்டு பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு குப்பையாக சேர்க்கறது எந்த வகையிலுங்க நியாயம்? இயற்கையை நாம் இறைவனாக மதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான புனிதமான இடங்களில் நம்ம குப்பையை போடும்போது அதில் இருக்கக்கூடிய ஆன்மீக அதிர்வுகள் குறைய நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஆகையால் சுத்தமே தெய்வம் அப்படிங்கிற வாக்கியத்தை மனசில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் குப்பைகளை குப்பைத்தொட்டில் போட முயற்சி செய்யுங்க. நண்பர்களே, கிரிவல பாதையை 14 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு சாலை வழியை நினைக்காதீங்க. ஆகையால் ஒரு கடமைக்காக கிரிவலம் போகாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான புனிதமான இடங்களுக்கும் போயிட்டு வாங்க. நண்பர்களே, கிரிவலம் போகும்போது முக்கியமாக உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. முடிந்த வரைக்கும் வெறும் காலோட கிரிவலம் போக முயற்சி செய்யுங்க. இல்லாத பட்சத்தில் செருப்பு போட்டுக்கலாம். உங்களையே வருத்திக்கிட்டு தான் நீங்கள் கிரிவலம் போகணும்னு சொல்லி எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லப்படலைங்க. அதே மாதிரி பாதுகாப்பு இருக்கக்கூடிய போலீசாரின் அறிவுரையும் கோவில் நிர்வாகம் சொல்லக்கூடிய விதிமுறைகளையும் முடிஞ்ச வரைக்கும் மதித்து நடக்க பாருங்க. திருவண்ணாமலையில நிறைய தடை செய்யப்பட்ட இடங்களும் இருக்குங்க. ஆகையால முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகாம
பாதுகாப்பாக கிரிவலம் போக முயற்சி செய்யுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா கிரிவலம் அப்படிங்கிறது நடைப்பயணம் மட்டும் கிடையாதுங்க. அது உங்களோட மனசுக்கு கிடைக்கக்கூடிய உன்னதமான அமைதி. ஆகையால் அடுத்த முறை நீங்கள் கிரிவலம் போகும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்திருந்தால் அவசியம் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.